ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் பேர் பரிமலா. நான் இங்கே வெஸ்மாம்பலம் ஜெய்சங்கர் ஸ்ரீ பாபா கோயிலுக்கு ரெகுலராக நைட் ஆர்த்திக்கு வருவேன். என் லைஃப்பில் பாபா நிறைய மிராக்கள் பண்ணியிருக்கார். ஃபஸ்ட்டு எனக்கு பாபா அப்படின்னா 2005 நான் ஷிரடி போனப்போ தான் தெரியும். இந்த ஜெய்சங்கர் ஸ்ட்ரீட் வழியாக நிறைய தடவை போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட பாபா கோவில் உள்ள பார்த்தது கிடையாது. 2012 ஜனவரி 1 எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நார்மலாக 12 மணிக்கு பெல் அடித்து பிள்ளையாருக்கு ஆர்த்தி காமிச்சிட்டு அப்புறமா எல்லாரும் டிஸ்பஸ் ஆகும், ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு. அதே மாதிரி 2012 ஜனவரி 1 அன்னைக்கு ஆர்த்தி காமிச்சிட்டு எல்லாரும் போய் படுத்துனாச்சுனாக்கா எனக்கு கனவுல அப்படியே ஒரு பெரிய பிள்ளையார், அந்த பிள்ளையார் படம் எரியுறது. ஐயோ பிள்ளையார் எரியறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அணைக்கிறேன். அதுலேருந்து ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டில் கோல்டன் பாபா வர. அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அன்னிலேருந்து எனக்கு பாபா கிட்ட சரண்டர். அவரை பார்க்காம எனக்கு தூக்கமே வராது. டெய்லி நைட் ஆர்த்திக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ்லேருந்து லேட் ஆனாலும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு தான் போவேன். அந்த பாபாவை பார்க்கலன்னா எனக்கு அன்னைக்கு பொழுது எனக்கு என்னமோ ஒரு பயங்கரமாக மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இவர் என் லைஃப்பில் எத்தனையோ மிராக்கள் பண்ணியிருக்கார். அதில் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, எனக்கு எந்த அளவுக்கு ஒரு மன தைரியத்தையும் ஒரு எனர்ஜியும் கொடுக்கறது பாபா தான். அவர் கூடவே இருக்கார். எல்லாம் என்னை அப்படியே வழி நடத்தின்னு போவார். நம்ம யூஸ்வலாக பாபாவை எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த கோவிலில் நிர்வாகம் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பை நமக்கு பண்ணி கொடுத்த விசாலாட்சி பாட்டிக்கும் துரைசாமி தாத்தாக்கும் முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா அவள் இல்லாமல் இந்த கோவில் இல்லை. அவளால் தான் இன்றைக்கி பாபாவும் இங்கே இருக்கார். நம்ம எல்லாரும் அவளை பார்க்கவும் முடியறது. ஸோ பாட்டியை முதல்ல பார்த்து பாட்டிக்கு ஒரு ப்ரேயர் சொல்லி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் பாபாவை பார்த்து பாபாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு டெய்லி அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். பாபா கிட்ட காலம்புரை அவர் எப்போவுமே எங்கள் ஆற்றுல இருக்கிற மனுஷா மாதிரி தான். நான் வெளில போகிறேன்னா பாபா நான் போயிட்டு வரேன் அப்படி தான் சொல்லிட்டு போவேன் நான். அதே மாதிரி ஆற்றுக்கு வந்தாச்சுன்னா ஹாய் இன்னைக்கு எப்படி போச்சு டே, ஒன்றை வச்சு பூட்டிட்டு போயிட்டேனே அப்படி சொல்லுவேன். ஆற்றுல என்கிட்ட ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அதோட அப்படி ரெகுலராக அப்படி பேசுவேன் நான். ஸோ அது நம்ம ஆற்றுல ஒரு மனுஷா இருந்தான்னா அவள் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி அவருக்கு ஒரு தூத்தம் எடுத்து வச்சுட்டு அவருக்கு சாப்பாடு இருந்தேன்னா காமிச்சிட்டு அப்படி நான் கிளம்பிடுவேன். பட் ரொம்ப அப்படி பக்தி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் பாபா கிட்ட என்னமோ இனம் பிரியாத ஒரு அப்படி அவரை பார்த்தாலே எத்தனையோ வருஷம் அவர் கூட நம்ம வாழ்ந்த மாதிரியும், அவர் கூட நம்ம லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரியும், அவர் நம்ம ஆற்றுல இருக்கிற மாதிரியும் அப்படி தான் ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் எனக்கு பாபா கிட்ட அவ்வளோ ஒரு சந்தோஷமான பகிர்தல். எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாரையும் நீ பார்த்துக்கணும், எல்லாரோட கஷ்டங்களும் போகணும், யாரையும் நீ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னா கூட அவர் என்னை பார்த்து சிரிச்சுட்டு உன் வேலை என்னவோ நீ அதை பார்த்துன்னு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் பார்க்கும்போது அவர்கிட்ட நம்ம அப்படி க்ளோஸாக மூவ் ஆக என்ன ஆகும்னா நம்மளுடைய மனசு நல்லா வலிமைப்படும். அவர் சொல்கிறது 2 தான். ஒன்று என்ன, பொறுமை, நம்பிக்கை. அவர்கிட்ட நம்ம எவ்வளோ பொறுமையை கடைபிடிக்குமோ, நிறைய டெஸ்ட் பண்ணுவார், அவ்வளோ டெஸ்டிங் கொடுப்பாரு நமக்கு. ஆனால் அந்த டெஸ்டெல்லாம் என்னன்னாக்க பின்னாடியே நின்று நமக்கு அதை பாஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு மன தைரியத்தையும் கொடுப்பார். அதுதான் அவர் பாபாவோட ஸ்பெஷல். ஸோ அதனால் அவர் கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அதுவும் இந்த கோவிலில் இந்த பாபா பார்த்தேன்னாக்கா அப்படி ஷிரடிக்கு ஈக்குவலண்ட். அவ்வளோ ஒரு பிரசித்தி, அவ்வளோ ஒரு பவர், அவ்வளோ ஒரு சாந்தம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ இங்கேயும் என்னென்னாக்கா கோவிலில் எத்தனை ஃபங்க்ஷன் தெரியுமா கொண்டாடுவா, அவ்வளோ நன்னா கொண்டாடுவா. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ எல்லாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு டைரெக்டாக இங்கே வந்தேன்னாக்கா என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்ன சர்வீஸ் பண்ண முடியும், இன்னும் என்ன பண்ண முடியும், பாபா இன்னும் என்ன பண்ணட்டும், நீ இன்னும் என்ன பண்ண எனக்கு இந்த லைஃப்பில் கொடுத்துருக்க அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட பேசுறது, மனசை விட்டு பேசுறது, எல்லா கஷ்டத்தையும் சொல்கிறது. இன்ஃபேக்ட் என் பொண்ணை நான் மெடிசன் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அப்போ என்னன்னாக்கா அவள் ஸ்கூல் முடிச்சுட்டு மெடிசனுக்கு நாளைக்கு போய் அவளை கொண்டு போய் விட போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்ளை பண்ணி அவளுக்கு அட்மிஷன் கொடுக்குறேன்னு சொன்ன காலேஜோட MCA கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்படி டோட்டலி அப்செட். என்ன பண்ணுறதுனே தெரியல. டெய்லி வருவேன், நைட் ஆர்த்திக்கு உட்காருவேன், நான் எதுவுமே பேச மாட்டேன், அப்படியே அவரை பார்ப்பேன், அப்படியே அழுதுண்டே உட்காந்துருப்பேன். என்னடா அது இந்த மாதிரி லைஃப் இப்படி ஆகிடுது அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஷி ஆல்சோ கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் கழிச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நவ் எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி. ஷி ஹஸ் காட் அ வெரி குட் ஹஸ்பண்ட், சைல்டு. அதே மாதிரி குழந்தையும் கொஞ்சம் லேட் ஆச்சு. லேட் ஆனாலும் பாபா சொன்னார் உனக்கு கண்டிப்பாக அந்த அவளுக்கு குழந்தை இருக்குது, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆகிடுது, நன்னா இருக்குது, குழந்தையும் நன்னா இருக்கான். ஸோ பாபா என் லைஃப்பில் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக, அவர்கிட்ட போய் நீ இதை கூட அதை கூட நான் கேட்க மாட்டேன்.
அவர் உனக்கானது நிச்சயமா கிடைக்கும், நீ போ அப்படின்னு தான் சொல்வார். அவர் ஒவ்வொரு தடவை நான் அவர் ஐ டு ஐ பார்க்கும்போது அவர் வந்து நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவருடைய பதில். அதே மாதிரி நம்ம எங்கே போனாலும் நமக்கு முன்னாடி அவர் நம்ம கூட வந்து நம்மள வந்து கரெக்டான பாதையில அழிச்சுன்னு போவார். அந்த அந்த வந்து நம்ம அவர்கிட்ட நம்பிக்கை வச்சுட்டோம்னாக்க அவர் நம்மள வந்து அந்த அளவுக்கு அழகா அப்படியே ஒரு எப்படி சொல்றது அலுங்காம குலுங்காம நம்மள அப்படியே வந்து அழைச்சிட்டு கையை பிடிச்சிட்டு அழிச்சுன்னு போய் நம்மள வந்து எங்க சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்துடுவார். ஆனா நமக்கு என்ன வேணும்னா பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும். ஐயோ பாபா எனக்கு இது கொடுக்கலையா, அது கொடுக்கலையா, இவாளுக்கு அது இருக்கே, இவாளுக்கு இது வச்சுட்டு இருக்காளே, அந்த மாதிரி நம்ம கிட்ட இல்லையா அப்படின்லாம் சொல்லி நம்ம வாழ்க்கையில பொறாமப்படக்கூடாது. எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். எல்லாரையும் நம்ம வந்து நம்மளுடைய கூட பிறந்த சொந்தங்களா பார்க்கணும். எல்லார்கிட்டையும் அன்பு காட்டணும். அதுதான் மற்றவாளோட கஷ்டம் அப்படின்னா அதுல நம்ம என்ன பங்கெடுத்து அவளுக்கு அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும். அந்த மாதிரி எண்ணங்களோட இருக்கிறவாளுக்கு நிச்சயமா பாபா வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்து நம்மளை எல்லாம் நல்ல சந்தோஷமா வச்சிருப்பார். நம்ம விசாலாட்சி பாட்டிக்கும் துரைசாமி தாத்தாக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. இவாள் வந்து இந்த கோவிலை கட்டலைன்னா நம்மளால இந்த மாதிரி வந்து பாபாவை ஃப்ரீயாக பார்க்க முடியாது, அவரோட நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. அதனால நன்றி சாய்ராம். சாய்ராம், தேங்க்யூ ஸோ மச் சாய்ராம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். யூ ஹாவ் கிவன் மீ அ ஒண்டர்ஃபுல் லைஃப் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் 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 indebted to you for the happy life you are giving me. I am working in TVS. என்னோட கம்பெனியில் பரிமளா அப்படின்னா ஓகே சாய்பாபா கிட்ட என்ன கொடுக்கணுமோ அவள்கிட்ட சொன்னால் நடந்துடும் அப்படின்னு நினைக்குப்பான். அதனால் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. எல்லாரும் நன்னா இருக்கணும். லோகான் சம்தான் சிக்கனோ பவந்து. ஓம் சாய்ராம்.